தென்னிந்திய சினிமாவுடைய முக்கிய நடிகரான தளபதி விஜய் அவர்கள் கோலிவுட்டுடைய ஒரு முக்கிய முகமாக இருந்து வருகிறார். தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை தொடங்கிய அவர் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதாகவும் அறிவித்து வந்திருக்காரு. அண்மையில நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி நடிகை த்ரிஷா அவர்கள் வெளியிட்டுள்ள புகைப்படம் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது தளபதி மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இருவருமே பிரிந்து விட்டதாக கூறப்பட்டு, மேலும் தளபதி மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா தனியாகவும் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க என்று சினிமாவில் கிசுகிசுக்கப்படுகிறது. மேலும் இவர்கள் இருவருக்குமே திருமணமாகி 23 ஆண்டுகள் மேலாக இருக்கு. அவர்களுக்கு 2 குழந்தைகளும், அதாவது ஜேசன் மற்றும் திவ்யா என்கிற மகள்களும் இருந்து வருகிறார். அட்லியுடைய மனைவி பிரியா அவர்களுடைய வளைகாப்பு நிகழ்வில் கூட நம்ம தளபதி மற்றும் சங்கீதா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதே போல வாரிசு, லியோ என அடுத்தடுத்த திரைப்படங்கள் தொடர்புடைய விழாக்களில் தளபதி மட்டுமே கலந்து கொண்டு, முன்பை போல நடிகர் விஜய் அவர்கள் மனைவி சங்கீதா அவர்களுடன் கலந்து கொள்வது கிடையாது. தளபதியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சங்கீதா அவர்கள் தற்பொழுது லண்டனில் வசித்து வருவதாகவும், மேலும் சங்கீதா அவர்களுடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 400 கோடி ரூபாய் தாண்டி இருப்பதாகவும், அவருடைய பெயரில் பல சொத்துக்கள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் வாங்கிய பல சொத்துக்களுடைய மனைவி சங்கீதா பெயரில் தான் இருப்பதாக கூறப்பட்டிருக்காங்க. இதனால அவர் நடிகரை விட அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கலாம் என்றும் கிசுகிசுக்கப்படுகிறது. சங்கீதா அவர்களுடைய தந்தை பாத்தீங்கன்னா லண்டனில் கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை வைத்திருப்பதாக கூறப்பட்டு, அவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் என்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.